இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது 3 உண்மைகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, இயேசு கோவிலை பார்த்து அழுதார். நற்செய்தியினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது 3 இடங்களில் இயேசு அழுகின்றார். ஒன்று, நயீன் பட்டணத்து அந்த கைம்பெண்ணுடைய அந்த மகன் இறந்த உடலை தூக்கி வருகின்ற பொழுது அதை பார்த்து அழுகின்றார். இரண்டாவது, லாசர் இறந்த தருணத்திலே அங்கே செல்கின்ற பொழுது அவர் அதை கேள்விப்பட்டு அழுகின்றார். மூன்றாவதாக, கோவிலை பார்த்து அழுகின்றார். இயேசு அழுவதனுடைய அடையாளம் என்னவென்று விவிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அந்த ஒரு சிறப்பு கரிசனை, த ஸ்பெஷல் கன்சர்ன் என்று சொல்வார்கள். அந்த சிறப்பு கரிசனை அவரிடம் வெளிப்பட்டதால் இந்த அழுதல் அல்லது அழுவது வெளிப்படுகிறது. எனவே அந்த சிறப்பு கரிசனையினுடைய அடிப்படையில் தான் இயேசு மிகவும் அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீ இந்த நாளிலாவது கடவுளுடைய வழிகளை அறிந்திருக்க இயலாதா என்று. இயேசுவில் பிரியமானவர்களை, இரண்டாவது நற்செய்தியினுடைய பாடம் இதுதான். வாய்ப்புகள் பல சமயங்களில் நமக்கு ஒரே ஒரு முறைதான் தட்டும். அதை நாம் சரியாக பிடித்து கொள்ளவில்லை என்றால் அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்களாக நாம் அதற்காக அழவேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். கடவுள் வந்த அந்த தருணத்தை, இறை ஆட்சியை உருவாக்க கடவுள் தன்னையே முழுமையாக இந்த உலகிற்கு அனுப்பினாரே, தன்னை அறிந்து கொள்ளாத அந்த இஸ்ராயேல் மக்களை நினைத்து அவர் அந்த சிறப்பு கரிசனை கொண்டு அழுவதையும் அவர் இந்த நிகழ்விலே சிறப்பாக குறித்து காட்டுகிறார். தான் வந்த அந்த தருணத்தை, தான் போதித்த அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்களே, யூதர்கள் அதை ஒரு முக்கியமான காரியமாக எடுத்துக்கொள்ளாமல் போய்விட்டார்களே, அந்த வாய்ப்பை நழுவ விட்டார்களே என்று சொல்லி அதற்காகவும் அவர் வேதனைப்படுவதாக இந்த நற்செய்தி பகுதி தெரிகிறது.